இங்க ஒரு பொண்ணு பஸ்ல வந்துட்டு இருக்கா. அப்ப அவ பக்கத்துல ஒரு வயசானவர் நின்னுட்டு வராரு. இத பார்த்ததும் பஸ்ல இருக்கிற ஒரு லேடி இந்த பொண்ணை எழுந்திருக்க சொல்லி திட்டுறாங்க. ஆனா இவ அவங்க சொல்ற எதையுமே காதுல வாங்காம உட்கார்ந்திருக்கா. இப்படியே போக போக பஸ்ல இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணை பத்தி திட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வீடியோவா எடுத்துறா. இவளும் கொஞ்ச நேரத்துல அந்த பஸ் விட்டு இறங்கி போயிடுறா. இப்ப வீடியோ எடுத்த பொண்ணு ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கிறதுனால இந்த விஷயத்தை டிவி நியூஸ்ல ரிலீஸ் பண்ணி வைரலாக்கி விட்டுறா. அதுல இருந்து சோசியல் மீடியா ஃபுல்லாவே இவளோட வீடியோவை போட்டு அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற நியூஸ் சேனலுமே இன்னும் கொஞ்சம் இதை சூடாக்கிறதுக்காக அவளை சுத்தி இருக்கிறவங்கள பேட்டி எடுக்கிறாங்க. இப்படியே நாளுக்கு நாள் இந்த விஷயம் அதிகமாயிட்டே போய் அவளோட பர்சனல் விஷயம் கூட சோசியல் மீடியாக்கு வந்துருது. அந்த எல்லா விஷயத்தையுமே இவளால தாங்கிக்க முடியாம அவளோட வாழ்க்கையவே முடிச்சுக்கிறா. ஆனா அவளோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அவளோட மொத்த சொத்தையுமே ஆர்ஃபனேஜ்க்கு எழுதி வச்சுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அன்னைக்கு அந்த பஸ்ல வரதுக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்திருப்பா. அங்க இவளுக்கு கேன்சர் இருக்கு, உடனே ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகணும்னு சொல்லிருப்பாங்க. சோ அதை கேட்டதுல இருந்து இவளோட மனசு உடைஞ்சு போய் தான் அந்த பஸ்ல வந்திருப்பா. அப்ப பஸ்ல பேசின எதுவுமே அவளோட காதுல விழாம அவளோட மொத்த நினைப்புமே டாக்டர் சொன்னது மட்டும் தான் ஓடிட்டு இருந்திருக்கும். இப்ப இந்த பொண்ணு வீடியோ எடுத்ததுனால தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லி இப்ப இவள சோசியல் மீடியால திட்ட ஆரம்பிச்சாங்க.